வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு விடியும் வேளை நிகழ்ச்சியூடாக வானொலிகளோடு இன்றும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் விடியும் வேளை நிகழ்ச்சியில் சமகால நிகழ்வுகள் பலவற்றை தரவிருக்கின்றோம். www.slbc.lk என்ற இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவனத்தின் சர்வதேச இணையதளத்தினூடாகவும் பண்பலை வரிசைகளான 102.1 மற்றும் 102.3, 107.5 ஆகிய பண்பலை வரிசையினூடாகவும் இன்றைய எமது விடியும் வேளை நிகழ்ச்சியினை நேர்கள் செவிமடுக்கலாம். இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சியிலே முதலில் திருக்குறளில் இருந்து ஒரு குறள். வகை அறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். வகை அறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். சொற்களின் தொகுதிகளை அறிந்து தூய்மை உடையவர் அவைக்களத்தின் வகையினை அறிந்து வல்லவரின் அவையிலே வாய்சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார். சொற்களின் தொகுதி அறிந்து தூய்மை உடையவர் அவைக்களத்திலே வகையினை அறிந்து வல்லவரின் அவையிலே வாய்சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார். இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சியின் முகப்பிலே திருக்குறளில் இருந்து ஒரு குறள் கேட்டீர்கள். இன்று நாடளாவிய ரீதியிலே மக்கள் அபிவிருத்தி பயணத்தில் மக்களுடைய எதிர்காலத்தை, எதிர்கால சந்ததிகளை முன்னெடுத்துச் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே யுத்தமொண்டு முடிந்திருக்கின்ற ஒரு நாட்டில் அபிவிருத்தி என்பது படிப்படியாக முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற போக்கை இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகளுடைய உதவியோடு துரிதமாக அபிவிருத்தி பாதையிலே முன்னெடுத்து வருகின்றது. மக்களை ஆற்றுப்படுத்துவதுடன் மக்களுடைய மனக்கருத்துக்களை மாற்றுவதற்காகவும் எண்ணக்கருத்துகளிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த அப்பளுக்கான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுவதுடன் மனித மனங்களிலே எண்ணக்கருத்துகளிலே பல மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றது. இந்த நிலைகள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் முன்கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அண்மையில் ஊடகங்களின் முக்கிய பிரதிநிதிகளை ஊடக அமைப்புகளின் தலைவர்கள், அச்சூடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள், வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, இணையதளங்கள் மற்றும் தகவல் பரிமாற்ற தொடர்பு சாதனங்களுடைய முக்கியமான பிரமுகர்கள் பலரை ஜனாதிபதி அவர்கள் அழைத்து சந்தித்து உரை நிகழ்த்தியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமாக நாட்டின் அபிவிருத்தியோடு மக்கள் மனங்களிலே அவர்களை ஆற்றுப்படுத்துவதுடன் அவர்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கான பங்களிப்பினை அவர்கள் வழங்குவதற்கு அவர்களுடைய மனநிலைகளிலே மாற்றங்களை, நேர்ச்சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயங்களோடு கடந்த காலங்களிலே நாட்டில் ஏற்பட்டிருந்த இனங்களுக்கிடையிலான, மக்களுக்கிடையிலான கருத்து முரண்பாடுகள், இந்த வேற்றுமையிலே ஒற்றுமைகளை கண்டுகொள்வது தொடர்பாக சர்வதேச மட்டத்திலும் ஊடகவியலாளர் பங்களிப்பு செய்தார்கள். இன்று விடியும் வேளை நிகழ்ச்சியிலே நமது சிரேஷ்ட ஊடகவியலாளர், உலக மட்டத்திலே ஏசியன் ட்ரிபியூன் ஆசிரியர், பத்திரிகையின் ஏசியன் ட்ரிபியூனுடைய பிரதம ஆசிரியர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் KT ராஜசிங்கம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சியிலே சமகால நிகழ்வுகளை தருவதற்காக. வணக்கம் KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே. வணக்கம். இன்று சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி சுகமாக இருக்கின்றீர்களா? நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமாக ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே ஊடகங்களுடைய தலைவர்களை, ஊடக அமைப்புகளுடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். அத்தோடு சமகால நிகழ்வுகள் தொடர்பாக, நாட்டினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும், மக்கள் மத்தியிலே, மக்களுடைய மனநிலையிலே யதார்த்தத்தை, இயல்பு நிலையை, ஒரு சம வாய்ப்புத்தன்மையை, ஏற்றத்தாழ்வு அற்ற நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஊடகங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏசியன் ட்ரிபியூன் பிரதம ஆசிரியர் என்ற வகையிலே சர்வதேச மட்டத்திலே பல்வேறு துறைகளிலே உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற 21ஆம் நூற்றாண்டின் விளிம்பிலே பாரிய சவால்களை நகர்த்திச் செல்லுகின்ற பெரும் தொடுப்பாக இருப்பதுதான் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் நாடும், உலகும், எதிர்கால சந்ததிகளும் சிறந்த இலக்குகளை அடையக்கூடியதாக இருக்கும். இந்த அமைப்பில் இன்று ஊடகத்துறைகளுடைய இந்த பங்களிப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து, கண்ணோட்டம்,
முதலிலே எப்படி இருக்கும் என்பது பற்றி நேர்களோடு நாங்கள் புகுமுகத்திலே அந்த கருத்துக்களை கூறிவிட்டு முக்கியமான விடயத்திற்கு வருவோம். சொல்லுங்கள் KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே. நான் இப்பொழுது கிட்டத்தட்ட 54 வருட காலமாக ஊடகத்துறையில் இருக்கிறேன். 1959 60ஆம் ஆண்டிலே நான் ஆரம்பித்த ஊடக முயற்சிகளை ஆரம்பித்த பொழுது என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமே இதில் இருக்கவில்லை. எனக்கும் நீண்ட காலமாக சின்ன வயதிலிருந்தே எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில தான் நான் ஊடகத்துறையிலே ஆரம்பித்தேன். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பத்திரிகையிலே எப்படி எழுதுவது போன்ற ஜேர்னலிசம் என்ற ஒரு பாடம், ஒரு போதனை நடைபெறவில்லை. நாங்கள் இந்த துறைக்கு வருகின்ற பொழுது புதியவர்கள் வெரி ரோ ஹேண்ட்ஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் 1964ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டு சன் பேப்பர்ல வந்து சேர்ந்த பொழுது நான் தான் அந்த பத்திரிகை குணசேனாசுடைய தவச சத் பிற்பாடு திரபதி சிந்தாமணி என்றெல்லாம் வந்தது. அந்த பத்திரிகையிலே சேர்ந்த பொழுது நான் தான் முதல் தமிழர் அதிலே போய் சேர்ந்தேன். அப்பொழுது என்னை இந்த சன் பத்திரிகையின் ஆசிரியரிடம் அழைத்து சென்றார்கள். அவர் ஒரு ஆஜானுபவான மனிதன். அவர் என்னை பார்த்து ஜஸ்ட் மிஸ்டர் ராஜசிங்கம் யங் மேன் ஹவ் ஆர் யூ டுகெதர்? ஓகே சார், ஃபைன். நான் நல்லா இருக்கேன். சரி, யூ வாண்ட் டு ஜாயின் வித் அஸ்? எங்களோட சேர விரும்புகிறேன். ஆமாம், எஸ் சார். உனக்கு செய்தி என்றா என்னன்னு தெரியுமான்னு நியூஸ். எனக்கு அப்படி ஒன்று தெரியாது ஐயா. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. If a dog bites a man, it is not news. ஒரு நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி இல்லை. ஆனால் if a man bites a dog, it is news. ஆனால் மனிதன் நாயை கடித்தால் அதுதான் செய்தி. Yes sir. This is but journalism. This is but news. Okay, you know what this is. That இதுதான் செய்தி. உனக்கு இப்ப விளக்குகின்றது. ஜஸ்ட் சார் அசட்டு தெரியத்தை சொன்னேன். அன்று எனக்கு 3 நிமிஷம் தந்த பயிற்சி தான், சன் பத்திரிகை ஆசிரியர் எனக்கு 3 நிமிடங்கள் தந்த பயிற்சி தான் 54 வருட காலம் இந்த துறையிலே என்னை முன்னெடுத்து செல்கின்றது காரணமாயிருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே, உங்களுக்கு கிடைத்த அந்த 3 நிமிடத்தில் கிடைத்த அந்த அனுபவத்தை இப்பொழுது இந்த துறையிலே, ஊடகத்துறையிலே பொன்விழா கொண்டாடிவிட்டீர்கள். இப்பொழுது ஊடகத்துறையிலே இருக்கின்றவர்கள் தொடர்பாக, ஊடகங்கள் தொடர்பாக அந்த அனுபவங்கள், உங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறதா? அல்லது இப்பொழுது இருக்கின்ற இந்த வாய்ப்புகளை இவர்கள் புறந்தள்ளி இவர்கள் தான் தோன்றிகளாக இந்த துறைகளிலே ஈடுபடுகின்றார்களா? செப்பனிடப்பட வேண்டுமா? உங்களுடைய கருத்து என்ன? நிறைய செப்பனிடப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜேர்னலிசம் ஊடகத்துறையிலே சேர வேண்டுமா இருந்தால் உங்களுக்கு ஒரு தனிய உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இதிலே ஈடுபட்டு நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமாக ஒரு தொழில் என்று காலத்தால 9 மணிக்கு போய் பின்னேறம் 5 மணிக்கு வர்ற ஒரு தொழிலாக நினைக்கப்படாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக, உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். எனவே இதுகள் எல்லாவற்றையும் தெரிந்தால்தான் நீங்க அதில் ஈடுபடலாம். என்னை பொறுத்தவரை 1,00,000 ஒருவர் தான் ஊடகத்துறையிலே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வேற யாராலேயும் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தவறு கிடையாது. இது அவர்கள் சரியான ஜேர்னலிசம் சொல்லி 2-3 வருஷம் பயிற்சி நடந்தாலும் இந்த ஜேர்னலிசத்திலே ஈடுபடுகின்றவர்கள்
ஒரு மனதப்பட்டு தங்களை இந்த பயிற்சியிலே ஈடுபடுத்தி இதிலே முன்னேறதுக்கு முன்வர வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாகும். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்மையிலேயே இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு ஆசானாக அந்த கருத்துக்கள் அமையும். எதிர்காலத்திலே ஊடகங்களிலே இருக்கின்றவர்கள், ஊடகங்களிலே இணைந்து கொள்ளவிருக்கின்றவர்கள், இப்பொழுதெல்லாம் எல்லோருமே ஒரு ஊடகவியலாளரை போலத்தான் கையடக்க தொலைபேசிகளை, அலைபேசிகளை வைத்திருக்கின்றவர்கள் SMS மூலமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள். இப்படி இந்த காலகட்டங்களில் தான் இந்த செய்தியினுடைய முக்கியத்துவங்கள் தொடர்பாக நீங்கள் சொன்ன அந்த நாயின் கதை, 3 நிமிட கதையை மிகவும் தத்துவமாக சொன்னீர்கள். ஒரு பெரிய படிப்பினை, அதற்குள்ளே பெரிய ஒரு நூலகமே அமைந்திருக்கிறது அந்த வாசகங்களுக்குள். இப்படியான நிலைமைகளிலே இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் இந்த கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் காய்தல் உவத்தல் இல்லாமல் சர்வதேச ஊடகங்கள் அதனுடைய பங்களிப்புகளை செய்கின்றதா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? சர்வதேச ஊடகங்கள் அநேகமாக நீங்கள் கவனித்து பார்த்தால் மேலை நாட்டு ஊடகங்களை தான் நாங்கள் சர்வதேச ஊடகங்கள் என்று கருதுகின்றோம். அந்த ஊடகங்களிலே நீங்கள் கவனித்தீர்கள் பெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது பக்கசார்புள்ள தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால் தங்களுடைய விலாசத்தை, அபிலாஷைகளை தருகின்றார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், USA, அமெரிக்காவிலே இருக்கின்ற செய்திகள் தான் நிறைய எங்களுக்கு பகிரப்படுகின்றன, வெளிவருகின்றது. அவர் ராய்ட்டர்ஸ், மற்றது AFP, இதெல்லாம் AP, இதுகள் எல்லாம் இந்த பெரிய பெரிய ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனங்கள், முகவர் நிலையங்கள், செய்தி நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்கா அடிப்படையாக கொண்ட செய்திகளை தான் கொண்டு வரும். ஆனா நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவிலே வெளிவர்ற எந்த செய்தியுமே அமெரிக்கா பற்றி சாடுவது கிடையாது. அவர்களுடைய மனித உரிமை மீறல்கள், அவர்களுக்கு யுத்தத்தில் அவர்கள் செய்த எக்ஸஸ், இதுகளை பற்றியெல்லாம் அவர்கள் எப்பவுமே கதைத்தது கிடையாது. ஆனால் அவர்கள் குறிப்பாக நீங்க கவனித்தீர்கள் சொன்னால் மற்ற நாடுகளை சாடுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எங்களுடைய எனவே ஒரு பக்க சார்புள்ள பத்திரிகையாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இதுகளை மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இதுகளை பார்க்க வேண்டும். இலங்கையிலே இருக்கின்ற செய்திகள், மற்ற இந்தியாவிலே இருக்கின்ற வெளிவருகின்ற செய்திகள் எல்லாம் அந்தந்த நாட்டை முன்வைத்துத்தான் செய்தி வருகின்றது. எனவே பக்கம் சாராமல் எவரும் செய்தி எழுதுவது கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ரஷ்யா, சோவியத் யூனியன் என்ற ஒரு நாடு இருந்தது, 15 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு இருந்தது. அந்த சோவியத் யூனியனிலே கூட சர்வாதிகார ஆட்சி என்று சொன்னார்கள். அங்கே கூட இருந்த பத்திரிகையாளர்கள் எப்படி செய்தி எழுதினார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். உதாரணத்துக்கு எனக்கு ஒருவரை எனக்கு விருப்பப்பட்டால் நான் சொல்லுவேன், ஒரு விருப்பம் இல்லையான்னு சொன்னால் மிஸ்டர் லியனோ என்றவர் உங்களுக்கு தெரியும் தானே, சென்ற முறை தேர்தலிலே போட்டிட்டு படு பயங்கரமாக தோல்வி அடைந்தவர் என்று எழுதுவேன். ஆனா எனக்கு லியனோ விருப்பப்பட்டால், லியனோ மக்கள் சேவையில் ஈடுபட்ட ஒரு மாமன்னன். ஆனால் சென்ற முறை நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தை சொற்ப வாக்குகளால் இழந்து விட்டார். இப்படி எழுதுவேன். ரஷ்யாவில கூட, அந்த காலத்துல சோவியத் யூனியன்ல கூட எனக்கு விருப்பமானவர்களை விருப்பமில்லாதவர்களையும் நான் எப்படி விமர்சிப்பேன் என்றதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். எனவே இந்த பத்திரிகையிலே நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்று போதித்தாலும் பக்கம் சாராமல் செய்தி எழுவது கிடையாது. சர்வதேச ரீதியிலே சரிதான், தேசிய ரீதியிலே சரிதான். இந்த விடயங்களோடு தான் முக்கியமாக கடந்த காலங்களிலே, கடந்த வாரமும் ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லோருமே இந்த அமெரிக்காவை பற்றி சொல்லுவதற்கு காரணமும், அமெரிக்கா இப்பொழுது எல்லா நாடுகளிலும் தலையை நுழைத்திருக்கின்றது. எல்லா நாடுகள் பற்றிய அதற்கு தேவையோ தேவையில்லையோ எல்லா நாடுகளின் மீதும் அது ஒரு வகையான அக்கறை கொண்டிருக்கின்றது. அந்த அக்கறையினுடைய பிரதிபலிப்புகள் எப்படி என்பது அந்த நாட்டிற்கு தான் தெரியும். ஆனால் ஏனைய நாடுகள்
இவற்றினுடைய இந்த விடயங்களை கையாளுகின்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு முதுமொழி கூட ஞாபகம் இருக்கின்றது. பழைய இந்த தமிழ்நாட்டிலேயும் சொல்லுவார்கள், மலையை கிள்ளி எலி பிடிப்பது என்று. மலையை, அந்த பெரிய மலையை குடைந்து கிள்ளி என்ன செய்ய போகின்றீர்கள் என்றால் ஒரு எலியை பிடிக்கப் போகின்றேன் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த நாடுகள் மத்தியிலே இன்று அது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்னது போல ஊடகங்களும் அதனுடைய அந்த சக்திக்கு உள்ளே அதனுடைய பொம்மைகளாகவே இருக்கின்றன. இப்படியான காலகட்டத்தில் நமது நாட்டிலே நடந்து முடிந்த ஒரு பாரிய யுத்தம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் 2005ஆம் ஆண்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை மஹிந்த சிந்தனை. இந்த மஹிந்த சிந்தனை தீர்நோக்கு திட்டத்திற்கு பின்னர் பாரிய அபிவிருத்திகள் இப்பொழுது இடம்பெறுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மனித மனங்களிலே வேறு வேறு எண்ணங்கள், வேறு வேறு மனோபாவங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்பொழுது இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக சமாதானத்திற்கு பின்னர் ஒரு கலவரம் அடங்கியதன் பின்னர் தான் என்னுடைய வீட்டிலே இருந்த கணவன் எங்கே, மனைவி எங்கே, அண்ணன் எங்கே, தங்கை எங்கே, அக்கா எங்கே, தம்பி எங்கே, பிள்ளைகள் எங்கே என்று, உறவினர்கள் அயலவர்கள் எங்கே என்று தோடுகின்ற ஒரு மனப்பாங்கு. அப்படி என்றால் இவர்களுடைய மனம் தெளிவு பெற்றுக் கொண்டு வருகின்றது. இப்படியான ஒரு நிலையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக கண்டறிகின்ற ஜனாதிபதியின் ஆணைக்குழுவில் நீங்களும் பிரசன்னமாகி இருந்தீர்கள். இது ஒவ்வொரு பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபர்களும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது இவற்றிற்கு தான் சுயமாக வந்து தத்துடைவின் பேரிலே தான் விரும்பி வந்து தனக்கு தெரிந்த விடயங்களை அல்லது தன்னிடம் கேட்கின்ற விடயங்களுக்கு பதில் இருப்பதாக இருக்கலாம். இப்படியான விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது நாட்டில் நீங்கள் சொன்னது போல இந்த மனித உரிமைகள் தொடர்பாக பேசப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற ஒரு நிலைப்பாடும் உருவாகி இருக்கின்றது. ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெற்றதன் பின்னர் காணாமல் போனவர்கள் தொடர்பான நிலைப்பாடுகளை எப்படியான ஒரு அணிவகுப்புக்கு அல்லது எப்படியான ஒரு தொகுத்தலுக்கு, வரிசைப்படுத்தலுக்கு கொண்டு வரலாம் என்று முதலிலே நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த சர்வதேச அனுபவங்களை வைத்து யுத்தங்கள் நடந்த பல நாடுகள் இருக்கின்றன. யுத்தங்கள் உலகத்திலே அநேகமாக எல்லா நாடுகளிலேயும் யுத்தம் நடைபெறும். அமெரிக்காவில் கூட உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் புஷ் காலத்திலே அந்த டவரிலே குண்டு விமானத்திலே வந்து குண்டு போட்டு 5000 இரட்டை கோபுரம் குண்டு போட்டு 5000-6000 பேர் இறந்தார்கள். யுத்தம் மனிதன் வந்து யந்திரம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை எல்லாருமே விரும்ப வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கப்படாது. யந்திரத்தை தான், ரோபோ தான் அப்படி நாங்கள் போட்டு வச்சால் அதன்படி சொல்றது. மனிதர்கள் அவர்கள் மத்தியிலே விருப்பு வெறுப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில தான் மனிதர்கள் வாழ்கின்றார்கள். இவ்வாறு வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியிலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. இன்று ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னா அந்த ஆட்சியை நான் விரும்பவில்லை என்று சொன்னால் அதுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன். அந்த குரல் கொடுக்கின்ற பொழுது முதல் அடக்கமாக சாந்தமாக சிலர் குரல் கொடுப்பார்கள், சிலர் வன்மையாக ஆயுதங்கள் ஏந்தி குரல் கொடுப்பார்கள். அதே மாதிரிதான் இலங்கையிலேயும் வன்மையாக ஆயுதங்கள் ஏந்தி குரல் கொடுத்தார்கள். எனவே இலங்கையிலே நடைபெற்றது ஒரு பெரிய ஒரு 1975ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது. அதற்கு முன்னர் 1971ஆம் ஆண்டிலே உங்களுக்கு தெரியும், சிங்கள இளைஞர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்கள் தூக்கி போராடுகிறது. அதுதான் ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுனையினுடைய போராட்டம். அதை அடுத்து அதே காலகட்டத்திலே கிழக்கு பாகிஸ்தான் என்ற நாட்டிலே முதல் போராட்டம் நடந்தது. அதுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்தது. அந்த உதவியினாலே ஒரு வருட காலத்துக்குள்ளேயே கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷாக மாறியது. அந்த அவைகளை பார்த்த பின்னர் இலங்கையிலேயும்
இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு யூனிவர்சிட்டி நுழைவதற்கு தரப்படுத்தல் என்ற ஒன்றை அந்த கால 1970ஆம் ஆண்டிலே அறிமுகப்படுத்தினார்கள். அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் பாடசாலை மாணவர்கள் படித்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை தேடிக்கொண்டிருந்தவர்கள் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கவில்லை. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் படித்த வாலிபர்கள் அமைப்புகளை உருவாக்கினார்கள். அதே அடுத்து 1976ஆம் ஆண்டிலே, நான் 76 தான் நான் கருதுகிறேன், முதலிலே இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்றது தோட்ட தொழில் இந்திய தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ், இந்த 3 சேர்ந்து ஒரு தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழுக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரு தமிழ் நாடாக தனி நாடாக பிரகடனப்படுத்தும் என்ற தீர்மானத்தை பட்டுக்கோட்டையிலே உருவாக்கினார்கள். பட்டுக்கோட்டை தீர்மானம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான மதர் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ். அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனையாக அமைந்தது இந்த பட்டுக்கோட்டை தீர்மானம். அதை அடுத்து இளைஞர்கள் சிறு சிறு குழுக்களாக இயங்க தொடங்கினார்கள். இயங்கி அவர்கள் முதலிலே சில போலீஸ்காரரை சுட்டார்கள். அந்த போலீஸ்காரர் இறந்த பிற்பாடு எங்களுடைய பெரியவர்கள் பெரியங்கள் எப்படி இயங்குறார்கள், போலீஸ்காரரை கூட சுட்டு போட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுமாறி கழித்தார்கள். அதன் பிற்பாடு இயக்கங்கள் முதலிலே டெலோ என்ற ஒரு இயக்கம் தங்கத்துறை கூட்டும் பண்ணி போட்டவர்கள் தொடங்கினார்கள். டெலோ அடுத்து பிரபாகரனுடைய தலைமையிலே நியூ டைகர்ஸ் என்று சொல்லி ஒரு அமைப்பு உருவாகி பிற்பாடு அது தமிழீழ விடுதலை புலிகள் என்று மாறி பிறகு EPRLF ஒன்று பத்மநாதா போட்டு அதுக்கு முதல் ஹீரோஸ் என்று சொல்லி ஒன்று ரத்த சபாபதி சொல்லி அந்த காலத்திலே தினகரன் பத்திரிகையில இருந்தவர் லண்டன்ல இருந்து ஒன்று உருவாக்கினார். அதுக்கு இங்கே என்னுடைய சங்கத்திலே வேலை செய்த பாலகுமார் அவர்கள் அதுக்கு தலைவராக இருந்தார். அதை அடுத்து அதிலேருந்து பிரிந்து EPRLF தொடங்கி EPRLF டைகர்ஸ்லேருந்து பிரிந்து புலட் தொடங்கியது. இப்படி ஒரு கட்டத்திலே 35-40 இயக்கங்கள் இலங்கையிலே இருந்தது, நமது நாட்டிலே இருந்தது. 1983ஆம் ஆண்டிலே திருநெல்வேலி சந்தியிலே இந்த பிரபாகரனுடைய தலைமையிலே ராணுவ ரோட்டிலே வந்த ராணுவ வாகனத்தை குண்டு வைத்து தகர்த்து அதிலே 13 ராணுவத்தினர் இறந்தார்கள். அது பெரிய ஒரு பேரிடியாக தெற்கு பகுதியிலே வந்தது. ஒரே நேரத்திலே 13 ராணுவத்தினர் இறந்த ஒரு முதல் சம்பவம். இதுதான் பெரிய ஒரு சம்பவம். இந்த 13 ராணுவத்தினரையும் கடத்த மயானத்திலே எரிக்க கொண்டு போக என்ற முயற்சிகள் நடந்த போது தென் பகுதியில் இருந்த சிங்களவரை கொந்தளித்தார்கள். ஒரு பெரிய ஒரு இனக்கலவரம் படித்தது. இந்த வெளிக்கடையிலே மேக்சிமம் செக்யூரிட்டி சிறைச்சாலையிலே வைத்திருந்த தமிழ் கைதிகளை முதல் 35 பேர், பிறகு 18-20 பேரை அங்கே சக கைதிகள் கொலை செய்தார்கள் என்பதுதான் செய்தி. ஆனால் அதுக்கு பின்னணியிலே சில அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகளும் இயங்கினார்கள் என்பதுதான் உண்மை. எனவே முதலில் 83ஆம் ஆண்டிலே இந்த பிரச்சனை நடைபெறுகின்ற போது J.R. ஜெயவர்தனா என்ற தலைமையிலே ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. J.R. ஜெயவர்தனா அமெரிக்காவுடைய ஆதரவாளராக அமெரிக்க இன்ட்ரெஸ்ட்களை இலங்கையிலே உருவாக்குவதற்கு சந்தர்ப்பம் முன்னே ஆதரிப்பவராக இருந்தார். இது அந்த நேரத்திலே
ஆட்சியிலே இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு சவாலாக இருந்தது. எனவே ஜேஆருடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு அவ என்ன செய்தார் சொன்னால் ரோ என்று சொல்லி ஒரு அமைப்பு, ரிசர்ச் அனாலிசிஸ் விங் அதுக்கு பெயர். அந்த ரோ அமைப்பு, அதாவது அமெரிக்காவில எப்படி சிஐஏ என்ற ஒரு உளவு ஸ்தாபனம் இருந்ததோ அதே போலதான் இந்தியாவிலே இந்த ரோ என்பது, இந்த ரோ அமைப்பின் ஊடாக எங்களுடைய இளைஞர்களை, சின்ன சின்ன குழுக்களாக இயங்கி வந்த இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு இந்தியாவிலே வைத்து ஆயுத பயிற்சிகள் கொடுத்தார். அதிலே முதலாக செலோ என்று அழைக்கப்பட்ட தமிழீழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அது ஒரு காலத்திலே குட்டுப்படி தங்கத்துறையுடைய தலைமையிலே இருந்தது. 83ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சிறைச்சாலை கழகத்திலே அவர்கள் 2 பேரும் பிறந்து விட்டார்கள். தோல் சபாரண்டம், அதாவது உயர்ந்த சபாரண்டம் என்றவர் அதுக்கு தலைவராயிருந்தார். அவர் அந்த இயக்கத்தை அடைச்சு பயிற்சி கொடுத்தார்கள். இவ்வாறு எல்லாரையும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்க டைகர்ஸ், அதாவது லிபரேஷன் டைகர், விடுதலை புலிகளுக்கு அந்த பயிற்சி வழங்க முன்வரவில்லை. பிற்பாடு பாலசிங்கம் தலையிட்டு அலெக்சாண்டர் சொல்லி ஒரு அந்த நேரத்தில் இருந்த ஒரு டிஐஜி, தமிழ்நாட்டு டிஐஜி மூலமாக டைகர்ஸுக்கும் பயிற்சி கொடுக்க முன் வந்தார்கள். இவ்வாறு பயிற்றப்பட்டு இவர்களை அழைத்துக் கொண்டு முதலிலே தெலோக்காரர் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தை அட்டாக் பண்ணினார்கள். அப்பொழுது அவர்களை வழிநடத்தி சென்றது ரோ உளவாளிகள் தான் முன்வந்து அவர்களை வழிநடத்தி சென்றார்கள். இவ்வாறு இந்தியர்கள் நேரடியாக மறைமுகமாக இலங்கையுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடத் தொடங்கினார். இவ்வாறு தலையிட்டுக் கொண்டு வந்த காலத்திலே 84ஆம் ஆண்டிலே இயக்கங்களுக்கு இடையில பெரிய மோதல்கள் ஏற்பட்டது. அவ்வாறு மோதல்கள் ஏற்பட்டு ஆரம்பத்திலே செலவுக்கும் டைகர்ஸுக்கும் இடையில தான் இந்த மோதல் ஆரம்பமாகும். இந்த மோதலின் போது டைகர்ஸுடைய யாழ் மாவட்ட தளபதியாக இருந்தவர் கிட்டு அந்த நேரத்திலே இந்தியாவிலே இருந்த சபாரட்னம் இலங்கையில வந்திருந்தார். அவர்களுக்குள்ளே குத்துகள் வெட்டுக்கள் நடைபெற்று தாஸ் என்றவனை சுட்டு சாக்காட்டார்கள். இவ்வாறு கன விஷயங்கள் நடைபெற்றபடியால் அந்த முரண்பாடு உக்கிரமடைந்து முனைப்படைந்து கொண்டிருந்தது. அவ்வாறு முனைப்படைந்த காலத்திலே டைகர்ஸ் எவருடைய சின்ன சின்ன கேம்புகளை 25-30 போராளிகளை கொண்டு வந்து பெரிய ஷெல்களில் ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் கொண்டு வந்து அடிச்சு உடைச்சார்கள், சாகடிச்சார்கள். சபாரட்னம் தன்னுடைய கேம்பை விட்டு வழியிலே ஓடத் தொடங்கினார். இவ்வாறு ஓடத் தொடங்கின சபாரட்னத்தை தேடத் தொடங்கினார்கள். லவுட் ஸ்பீக்கரிலே அனௌன்ஸ்மெண்ட் செய்தார்கள், யாருமே சபாரட்னத்துக்கு உதவி செய்யக்கூடாது, உதவி செய்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிட்டுடைய தலைமையில் என்ற டைகர்ஸ் அனௌன்ஸ் பண்ணினார். இவ்வாறு அனௌன்ஸ் பண்ணி கடைசியாக சபாரட்டத்தை ஒரு கோயில தோட்டத்துக்கு ஒழிச்சு கொண்டிருக்கிற போது கண்டுபிடித்தார்கள். அவரை கண்டவுடன் அவர் டைகர்ஸ் சபாரட்டத்தை சுற்றி விளைச்சவுடன் சபாரட்டம் வெளி விளைச்சு கூட கிட்டுவை பார்த்து, கிட்டு என்னை விட்டு விடு, நான் பிரபாகர கயத்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுவேன் என்று சொல்ல கிட்டு கேட்கவில்லை. பிரபாகரன் தான் சபாரட்டத்தை மண்டையில போடுன்னு சொல்லி ஓட கொடுத்தது. அப்ப கிட்டு முதல்ல காலிலே சுட்டு அவரை விழுத்தி, பிறகு 25-26 சூடு சுட்டு அவரை சபாரட்டத்தை கொலை செய்து பஸ் நிலையத்தை கொண்டு அவற்றை பொடிய போட்டு இவர் பிறகு இங்கே நடந்த கொலைகள் எல்லாம் இவர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி பழியை போட்டு இந்த டெலோ என்ற இயக்கம் இனிமேல் இலங்கையில இயங்கக்கூடாது என்று தடை உத்தரவு செய்து இவ்வாறு ஆரம்பித்து எனக்கு கண் முன்னாலே பலாலி, அதாவது காங்கேஸ் துறைக்கு போற காங்கேஸ் சந்தியிலே நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருகின்ற பொழுது
அதிலே செலோ இயக்கக்காரர்களை டைகர்ஸ், அதாவது விடுதலை புலிகள் போராளிகள் மடக்கி பிடித்து கெஞ்ச அவர்களை சுட்டு சாகாமலேயே அவர்களுக்கு மேலே பெட்ரோலை ஊற்றி எரித்து அந்த புடம் துடிக்க 4-5 செலோ வீரர்கள் செத்ததை என் கண்ணாலே பார்த்து இன்றைக்கும் எனக்கு அதை நினைக்கின்ற பொழுது உடம்பெல்லாம் ஆமா, KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே, அந்த நீண்ட அனுபவங்களோடு பின்னோக்கி பார்க்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பல விடயங்களை ஞாபகப்படுத்தினீர்கள். இப்பொழுது அண்மையிலே நான் நினைக்கின்றேன், கடந்த வாரம் சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராய்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே உங்களையும் முறைப்பாடு செய்வதற்கு, வாக்குமூலம் தருவதற்காக அழைத்திருந்தார்கள். சாட்சியம் அளிப்பதற்காக 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் கொழும்புல வைத்து நான் சாட்சியம். இந்த அனுபவங்கள், இவற்றையெல்லாம் வைத்து இந்த சாட்சியங்கள் ஏன் உங்களை அழைத்தார்கள்? இந்த சாட்சியங்கள் மூலமாக என்ன விடயங்களை, எப்படியான விடயங்களை சொன்னீர்கள்? முழுமையாக அங்கே சொன்ன விடயங்களை நீங்கள் இங்கே சொல்ல மாட்டீர்கள் என்று தெரியும். இந்த விடயங்களை எப்படி கையாண்டிருக்கின்றார்கள்? என்ன இதன் மூலமாக என்ன பிரதிபலனை பொதுமக்களுக்கு, காணாமல் போனவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? இதுல முக்கியமா 2 விஷயம் நீங்கள் கருதிக் கொள்வோம். ஒன்று மிஸ்ஸிங் பர்சன், டிஸ்அப்பியர்ட் பர்சன். எனக்கு நான் மிஸ்ஸிங் பர்சன் கமிஷன்ல தான் போய் சாட்சியம் காணாமல் போனவர்கள் வெள்ளவத்தை பக்கத்திலே அவர்களுடைய காரியாலயத்துக்கு போய் 4ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் 12:30 மணி வரைக்கும், 5ஆம் தேதி பின்னேரம் 3 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் 5 மணித்தியாலங்கள் சாட்சியம். நான் இது உங்களுக்கு ஒரு சின்ன முதல்ல ஒரு புறவுரை கூற வேண்டிய அவசியம் இருக்கு. சொல்லுங்க. யுத்தம் நடைபெற்ற பொழுது நான் கூட ஏசியன் ட்ரிபியூன் அரசாங்கம் மாத்திரமில்லை, ஏசியன் ட்ரிபியூன் பத்திரிகை ஊடாகவும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம். தயவு செய்து உங்களை விடுதலை புலிகள் மனித கேடயமாக பாய்ப்பதை தவிர்த்து நீங்கள் அரசாங்கம் பக்கம் வாருங்கள், உங்களுக்கு நோ ஃபயர் சோன் ஏரியா உருவாக்கி தருகின்றோம், அதன் மூலமா வாருங்கள் என்று சொல்லி நானும் பர்சனலியா அழைப்பு விட்டு அந்த யுத்தகாலம். அவ்வாறு பல தமிழ் மக்கள், அதாவது விடுதலை புலிகளினாலே பிடிக்கப்பட்டு மருந்துக்கேடயமாக பாய்க்கப்பட்ட பல தமிழர்கள் வருவதற்கு முயற்சித்தார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி நோ ஃபயர் சோன் ஏரியா உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நோ ஃபயர் சோன் ஏரியாவுக்கு ராணுவம் குண்டு மாறி பொழியக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யுத்த சூரிய பிரதேசம். ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டை மீறி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த யுத்த சூரிய பிரதேசத்தை நோக்கி விடுதலை புலிகள் குண்டு மாறி பொழிந்து அவர்களை தடுத்தார்கள். அவ்வாறு குண்டு மாறி பொழிந்ததில் பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இறந்தார்கள். இது நான் வேறு சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் நான் சொல்கின்றேன் ஏனென்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே யுத்தம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்று சொல்லி பார்வையிடுவதற்கும் எனது பத்திரிகையில் எழுதுவதற்கும் நானும் ராணுவத்தினுடன் சென்றிருந்து பார்த்தபடியால் என்னாலே இதை இவ்வளவு தெளிவாக கூறக்கூடியதாக இருந்தது. தமிழர் விடுதலை, தமிழ் தேசிய கூட்டணியோ வேறு எவரும், எந்த சர்வதேச ஊடகங்களோ சர்வதேச பார்வையாளர்களோ இன்று கூச்சலிருந்த எவருமே அந்த காலகட்டத்திலே நேரடியாக விட்னஸாக, அதாவது சாட்சிகளாக இருந்து இதை பார்க்கவில்லை. எனவே இவ்வாறு விடுதலை புலிகளினாலே தாக்கப்பட்ட பலர் இவர்கள் தான் இன்று காணவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே என்னுடைய சாட்சியத்தில் நான் விடுதலை புலிகளினாலே கொலை செய்யப்பட்டவர்கள், இயக்கங்களினாலே கொலை செய்யப்பட்டவர்கள் பற்றித்தான் நான் குறிப்பிட்டேன்.
1980 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட IPKF, அதாவது இந்தியன் அமைதி காக்கும் படையினால் படையினாலே 5000 பேர் அளவிலே இறந்தார்கள் என்றும், அதிலே LTTயினர் 2500 பேர் இறந்தார்கள் என்றும், 1500 பேர் காயப்பட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த காலத்திலே விடுதலை புலியினர் 10,000 தமிழர்களை கொன்றார்கள் என்றும், EPRL 3500 தமிழர்களை கொன்றார்கள் என்றும், 5000 தமிழர்களை கொன்றார்கள் என்றும் அந்த ஜூன் 6ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்ததை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே போல ஜூன் 1990ஆம் ஆண்டு தொடக்கம் 90ஆம் ஆண்டு தொடக்கம் கடைசி கிட்டத்தட்ட 82,000 தமிழர்களை விடுதலை புலிகள் கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த புள்ளி விவரங்கள், இந்த விவரங்களை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? இந்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கின்ற போது அவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மைகளை ஊர்ஜிதப்படுத்த சொல்லியிருப்பார்கள். இது தொடர்பாக எப்படி அறிந்து கொண்டிருந்தீர்கள் இந்த விடயங்கள்? அநேகமான தஸ்தாவேஜுகளை நான் அவர்களுக்கு சமர்ப்பித்தேன். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த விடயம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நான் பத்திரிகை துறையிலே 54 வருடம் அனுபவம், நீண்ட அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொரு அன்றைக்கு தொடக்கம் ஒருவரை கொலை செய்தால் அது ஒரு செய்தியா எழுதியிருக்கும். அந்த எண்ணிக்கைகளை நீங்கள் எண்ணிக்கைகளை நான் தொகுத்து நான் எழுதிய ஊடகங்களிலே இருந்தவைகளை தொகுத்து நான் இந்த எண்ணிக்கையை நான் சமர்ப்பித்தேன். இந்த சாட்சியங்களின் போது உங்களிடத்திலே நேரடியாக கண்ட சாட்சியங்களோடு இந்த விடயங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர் என்பதோடு உங்களுக்கு அந்த யுத்த களங்களுக்கு கூட சென்று அந்த செய்திகளை சேகரிக்கின்ற சந்தர்ப்பம் அல்லது உண்மைத்தன்மைகளை அறிந்து மக்களுக்கு சொல்லுகின்ற சந்தர்ப்பம் வருகின்ற போது உங்களுடைய இந்த விடயங்கள் மூலமாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் உங்களை போன்று இதற்கு முன்னர் சாட்சியம் அளித்தவர்களும் இருந்திருக்கின்றார்களா அல்லது உங்களுடைய இந்த தகவல்கள் செய்திகள் அவர்களுக்கு புதிய விடயங்களாக உண்மைகளை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்ததா? அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் LLRC என்று சொல்லி அந்த ஆணைக்குழுவுக்கு நான் 7வது நபராக சாட்சியம் அளித்தேன். LLRC ஆரம்பித்து அந்த ஆணைக்குழுவுக்கு நான் 7வது சாட்சியம் அளித்தேன். இன்று இருக்கின்ற 3 ஆணையாளர்களே 2 ஆணையாளர்கள் முன்பும் இந்த LLRC-யிலேயே ஆணைக்குழுவிலே ஆணையாளர்களாக இருந்தவர்கள். எனவே அவர்களுக்கு என்னை ஓரளவு ஞாபகம். நானே தான் இந்த ஆணைக்குழுவிலே சாட்சியம் அளிக்க ஒன்று விரும்பி அவர்களுக்கு விண்ணப்பித்த பொழுது அவர்கள் என்னை வந்து சாட்சியம் அளிக்குமாறும் எனக்கு ஒரு நீண்ட LLRC-யிலே நான் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது எனக்கு நீண்ட கால அவகாசம் தர முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு அவர்களுடைய பிரச்சனை பட்டது அவர்களுக்கு தெரியும். எனவே எனக்கு நீண்ட கால அவகாசம் தரவும் என்று கேட்டபடியால் தான் எனக்கு விசேஷமாக கொழும்பிலே வந்து ஆணைக்குழு காரியாலயத்திலேயே வந்து சாட்சியம் அளிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்தார். இந்த காலகட்டங்களிலே ஐயா மன்னிக்க வேண்டும் குறுக்கிடுவதற்கு, இந்த காலகட்டங்களிலே சர்வதேச அரங்கில் இருந்தும் 3 புத்திஜீவிகளை ஜனாதிபதி அவர்கள் இதனுடைய ஆய்வுகள் தொடர்பாக ஆலோசனைகளுக்கு நியமித்திருக்கின்றார்கள் என்பது ஊடகங்களிலே பரபரப்பாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பேசப்பட்டன. நீங்கள் ஒரு சர்வதேச ஆய்வாளர், சர்வதேச சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற வகையிலே இந்த சர்வதேச மட்டத்திலான 3 பேர்களை கொண்ட குழுவை நியமித்தது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் மீது சர்வதேச ஊடகங்கள்
ஊடகங்கள், பிரபலமான பல ஊடகங்களும் கூட அவரை பேட்டி கண்டன, அவருடைய கருத்துக்கள் தொடர்பாக விலாசித்திருந்தன. இதே தொடர்பாக இந்த வாய்மொழி மொழி மூலம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சாட்சி என்ற வகையிலே இவர்களுடைய இந்த ஆலோசனைகளுக்கு பின்னர், முன்னர் நீங்கள் 6வது 7வது நபராக இருந்து குறிப்பிட்டீர்கள், இவரிடத்தில் நீண்ட கால அவகாசத்தையும் கேட்டிருந்தீர்கள். இந்த சர்வதேச மட்டத்திலான ஆலோசகர்களுடைய ஆலோசனை பங்களிப்புகளுக்கு பின்னரும் இதனுடைய துல்லியத்தன்மை, இதனுடைய கூர்மை தன்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இது தொடர்பாக என்ன சொல்லுவீர்கள்? அதாவது நான் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது அப்பத்தான் இப்படி சர்வதேச ஆலோசகர்களை உள்வாங்க வேண்டும் என்று ஜனாதிபதியினாலே தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட பின்பு காலத்திலே தான் நானும் சாட்சியம் அளிக்க சென்றேன். அவ்வாறு சாட்சியம் அளிக்கின்ற பொழுது அவருடைய தாக்கம் ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. எனவே இவ்வாறு செய்வது மிகவும் நல்லது. ஏனென்று சொன்னால் உள்ளூரிலே இருக்கின்ற ஆணையாளர்களுக்கு வெளிநாட்டு நிலைமைகளையும் வழிகாட்டக்கூடியதாக இந்த ஆலோசகர்கள் இருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். எனவே இவ்வாறு வெளிநாட்டு ஆலோசகர்கள் வழிகாட்டுவதற்கு நியமிக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன். இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக கண்டறியும் ஆணைக்குழுவிலே உங்களைப் போல சாட்சிகள் தவிர நேரடியாக பாதிக்கப்பட்ட அங்கத்தவர்களை இழந்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்களுடைய வாக்குமூலங்களும் பெறப்பட்டிருக்கும். இவைகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த சாட்சியங்கள் மூலமாக எப்படியான ஒரு காலக்கெடுவை வைத்திருக்கின்றார்கள், இதற்குரிய பிரதி உபகாரங்களை செய்வதற்கு அல்லது இவர்களுக்குரிய நஷ்ட ஈடுகளோ அல்லது இவைகள் மூலமாக அடைவு மட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அமைப்பின் மூலம் பெறப்படுகின்ற விடயங்களின் வாய்ப்புகள் எந்த அளவு பிரயோசனமாக இருக்கும், எவ்வளவு காலம் எடுக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்? உங்களுக்கு அந்த ஊகிக்கின்ற ஆற்றல் கூட இருக்கின்றது நீண்ட கால அனுபவங்களை கொண்டிருப்பதனா? அதாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். LLRC என்று சொல்லி ஒரு லெசன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு, அந்த ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமித்த பொழுது அதை எதிர்கட்சியினரும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டணியினரும் ஒரு போட்டிக்காக ஏற்காத விதமாகத்தான் பேசினார்கள், சிலாயிட்டார்கள், விமர்சித்தார்கள். ஆனால் இன்று அந்த LLRC-யினுடைய ரிப்போர்ட், அறிக்கையை சர்வதேசமே பாராட்டுகின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் விசாரணைகள், அக்கவுண்டபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை எல்லாம் இருக்க வேண்டும் என்று சர்வதேசமே கேட்டுக்கொள்கின்றது. எனவே அதிலே அந்த LLRC-யிலே ஆணையாளர்களாக இருந்த இருவர் மற்றது முன்பு சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸிலே, அதாவது கணக்கு புள்ளி விவர இதிலே திரைக்களத்திலே இருந்த ஆணையாளர் அவர் 3வது ஆளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நம்பகத்தன்மைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவர்கள் சர்வதேச ரீதியிலே சர்வதேசத்தினாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு ஒரு அறிக்கையைத்தான் சமர்ப்பிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த காலகட்டங்களில் நான் முடிக்கவில்லை, சொல்றேன். அதாவது நான் சாட்சியம் அளித்த பொழுது விடுதலை புலிகளினாலும் ஏனைய இயக்கங்களினாலும் இந்திய ராணுவத்தினாலும் கொலை செய்யப்பட்டவர்களை பற்றித்தான் நான் குறிப்பிட்டேன். இவ்வாறு இவர்களால் உயிரிழந்தவர்களுக்கு நான் ராணுவத்தினர் உயிரிழந்ததை பற்றி கூறவில்லை, போலீசார் உயிரிழந்தவர்களை பற்றி கூறவில்லை. பொதுமக்களை குறிப்பிட்டது சிவிலியன், பொதுமக்கள், தமிழர், சிங்களவர், முஸ்லீம்கள் ஆகிய 3 இனத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இயக்கங்களினால், அதாவது பயங்கரவாத இயக்கங்களினால் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களுக்கு
அவர்களுடைய இறப்பை அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் இறந்ததுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருக்கு இழப்பீட்டு தொகையும் அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அரசாங்கம் தன்னுடைய பிரஜைகள் இறந்தால் அதுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாகும். எனவே விடுதலை புலிகளினாலே மற்றது ஏனைய இயக்கங்களினாலே இறந்தவர்களுக்கு அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை, அதாவது அல்ஃபிரட் துரையப்பா காலம் தொடக்கம் கடைசியாக இறந்த 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பிறந்த சிவிலியன்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்க முன்வர வேண்டும் என்று சொல்லி நான் கோரிக்கை வைத்திருந்தேன். இந்த கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படக்கூடியவைகளாக இருக்கின்றதா நீங்கள் அறிந்த வகையிலே, அல்லது அங்கீகரிக்க வேண்டும்? இதை நாங்கள் தொடர்ந்து உங்களிடம் தருகின்ற போல மற்ற ஊடகங்களுக்கு பேட்டியல் கொடுத்து இது ஒரு சர்வதேச, இது ஒரு முக்கிய இஷ்யூவாக, அந்த இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய இஷ்யூவாக நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு என்னை ஒட்டி மேலும் வருகின்ற சாட்சியம் அளிக்க வருகின்றவர்கள் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு பொது நபராக இருந்து பலருடைய விடயங்கள் தொடர்பாக கூறியிருக்கின்றீர்கள். தனிப்பட்ட நபர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பிமார் அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இப்படி தனது உறவினர்களை இழந்தவர்கள் அவர்கள் விட்டிருக்கின்ற கோரிக்கையிலே இந்த காணாமல் போனவர்களை கண்டறிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற நிலைப்பாடுகளிலே ஒரு புறம் ஒரு யதார்த்த நிலையை காண முடியாது நமக்கு. நீங்கள் சொன்னது போல எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன. இவர்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருந்தன? இறுதியாக நீங்கள் சொன்னது போல ஒரு மரணத்தாட்சி பத்திரம் மாத்திரம்தானா அல்லது இழப்பீட்டு தொகை மாத்திரம்தானா? அவர்களுடைய கோரிக்கை உங்களுடைய கோரிக்கையோடு பார்க்கின்ற போது அவர்களுடைய கோரிக்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆணைக்குழுவிலே கூறியிருப்பார்கள். என்ன பொறுத்தளவிலே 1976ஆம் ஆண்டு தொடக்கம் ராணுவத்தினாலே இழந்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவ்வாறு கிராஸ் ஃபயர்ல, அதாவது யுத்தங்கள் நடக்கின்ற பொழுது தற்செயலாக கொலை செய்யப்பட்டவர்கள், தொடர்ந்து கொலை செய்யப்பட்டவர்கள், ஒரு காலத்திலே இந்த உணர்ச்சி வசப்பட்டு சிங்களம் தமிழ் என்ற கொலை செய்யப்பட்டவர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு படிப்படியா இலங்கை ராணுவம் மிக ஒரு கட்டுக்கோப்பான ராணுவமாக மாறி வந்து 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்சேவின் தலைமையிலே இயங்கின ராணுவம் டிசிப்ளின் ராணுவம், அதாவது கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு ராணுவமாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. இப்பொழுது இருக்கின்ற யாருக்குமே ராணுவத்தினுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் எனக்கு ராணுவத்துடன் நீண்ட கால தொடர்பு இருக்கின்றது. ராணுவத்திலே இருக்கின்றவர்களும் இலங்கையர்கள் தான். ராணுவத்திலே நிறைய தமிழர்கள் இருந்தார்கள், ராணுவத்திலே நிறைய முஸ்லீம்கள் இருந்தார்கள். நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த அர்ப்பணிப்பினாலே ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் இறந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு முளத்துக் கொண்டு ஒரு சின்ன சின்ன கேம்ப் ரோட்டிலே இருக்கும். அம்பாத்தோட்டையிலோ மாத்திரையிலோ இருக்கின்ற ஒரு இளைஞன் இந்த நுளம்பு கடிக்கின்ற மலேரியா காட்டுக்குள்ளே இருந்து நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் என்று நினைக்கின்ற பொழுது பார்த்த பொழுது எனக்கு அந்த அவ்வாறான இளைஞர் மத்தியிலே ஒரு இரக்கம் பச்சதாபம் ஏற்பட்டது. ஆனபடியால் ராணுவத்தினருடன் தொடர்பு இல்லாமல் ராணுவத்தை நாங்கள் விமர்சிக்க கூடாது. எங்களுடைய வடமாகாண முதல் போட்டியிட்ட பொழுது நான் இந்த அவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 40,000-30,000 ராணுவத்தில் உடனே வெளியேற்றுகின்றேன், இந்த ராணுவம் பிடித்து வச்சிருந்த காணிகளை உடனே உங்களுக்கு தருகின்றேன் என்று மேடையில வாகிலிய பேசினார். இப்பொழுது
ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிட்டது. அவரால் ஏதாவது ஒன்று செய்ய ஒரு ராணுவத்தினர் வெளியேற்ற முடிந்ததா? அல்லாவிட்டால் ஒரு இஞ்சி நிலத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடிந்ததா? எனவே சொல்லில் வீரர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் காரியங்களை சாதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ராணுவத்தினருக்கும் ராணுவத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற ராணுவ செயலாளர், ராணுவத்துக்கு பொறுப்பான செயலாளர் கோத்தபய ராஜபக்சேக்கும் ராணுவம் முழுவதுக்குமே ஆயுதப்படைகள் முழுவதுக்குமே பொறுப்பாகின்ற ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நம்பக்கூடியதாக வைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணியிலே, தமிழ் தேசிய கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் 2004 தமிழ் செல்வனாலே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டணியிலே தான் அவர்கள் இன்றைக்கும் சேர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டணி வந்து எல்டிடியிலே புரட்சி அமைப்பு, அதாவது அவர்களுடைய துதிபாடுகின்ற அமைப்பு. அது 2004 தென் பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழர் தேசிய கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் கோரிக்கையை தென் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். ராணுவத்தை நீக்கத்துக்கு இவர்கள் கேட்டால் அவர்கள் நினைப்பார்கள் இவர்கள் வேறு வெவ்வேறு யுத்தத்துக்கு தயாராகின்றார்கள் என்றுதான் சந்தேக கண்ணோட்டோடு பார்ப்போம். அதில் இருக்கின்றவர்கள் யார்? செல்வம் அடைக்கவிடலாதன். அவருடைய கட்சியிலே, அவருடைய கையிலே செத்தக்கரை படைத்த செல்வம் அடைக்கிறநாதன் 3000-4000 தமிழர்களை கொலை செய்த காரணமாக இருந்த செல்வம் அடைக்கிறநாதன். சர்வலிங்கம் ஆலாசுந்தரம் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்வதை காரணமாக இருந்தவர் செல்வம் அடைக்கின்றனர். அதே போல இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டணிக்கு பேச்சாளராக இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அன்று இபிஆர்எல்எஃப்க்கு தலைவராக, மண்டேன் குழுவுக்கு தலைவராக அதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் அவர்களுடைய கையிலே 4000-5000 தமிழரை கொன்று குவித்த அதே சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய தலைமையிலே தான் இன்றைக்கு அவர்தான் இன்றைக்கு தமிழ் டிஎன்ஏடைய பேச்சாளர். எனவே இவர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள், சாதாரண புச்சி பண்டாவும் சைமனும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இவர்களை அவர்கள் சந்தேக கண்ணோட்டோடு பார்க்கிறார்கள். எனவே இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், ஒரு காலத்திலே செத்தக்கரை படைத்தவர்கள் என்று தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லி ஏதோ ஒரு அஜெண்டாவை முன்வைத்து அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கையை தென்பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை. இந்த தென்பகுதி மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்கள் தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்கின்றவர்கள் கூற வேண்டும் என்று குறிப்பீர்கள். நீங்கள் சொன்ன இந்த வடமாகாண சபை அமைக்கப்பட்ட தொடர்பாக சொன்னபோது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, சுமூகமான நிலை ஒன்றுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் டிஎன்ஏ தொடர்பாக சம்பந்தன் ஐயா அவர்களும் இது தொடர்பாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட வேண்டும் என்ற தொடர்பை வைத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமாக எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற ஊவா மாகாணத்தின் தேர்தல் தொடர்பாகவும் உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை இறுதியாக இருக்கின்ற ஒரு 4-5 நிமிடங்களுக்குள்ளே சொல்ல வேண்டும் ஐயா. முக்கியமாக சமகாலத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்படுவதனால் கடைசியாக நடைபெற்றது வடமாகாணத்திலே, அதற்கு பின்னர் இப்பொழுது ஊவா மாகாணத்தில் இடம்பெறுகின்ற தேர்தல் தொடர்பாக சிறுபான்மை மக்கள் அல்லது தமிழ் முஸ்லிம் மக்கள் அரசாங்கம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் சொன்னது போல தென்பகுதியிலும் அந்த தமிழ் மக்களைப் போலவே தென்பகுதியிலும் சில கருத்து முரண்பாடு உடையவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கு நமது தமிழ் பேசும் மக்கள் இந்த ஊவா மாகாண சபை தேர்தலிலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய ஆலோசனை ஒரு மூத்த ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற முறையில் மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆர்வம் கொண்டு வருவர் என்ற முறையிலும் தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? தமிழ் பேசும் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்தை தவிர்த்து ஏன பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மிகவும் நாட்டு பற்றுள்ளவர்களும் தான் நடந்து கொண்டார்கள். அநேகமாக 3-4 கவுன்சிலர்ஸ் மொன்றாகலே மதுரை போன்ற பிரதேசத்திலே ஊவா மாகாணத்திலே 2 மாவட்டம், இந்த 2 மாவட்டத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த 2 மாவட்டத்திலேயும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்
ஆளுங்கட்சியுடன் இணைந்து போட்டியிடுகின்றது. எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு உள்ள ஒரு அரசியல் கட்சி. அந்த பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஆளுங்கட்சிக்கு வாக்களித்து தங்களையும் தாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி, தங்களுடைய முன்னேற்றத்துக்கும் தாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை மனதில் கொண்டு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்றி ஐயா. ஏசியன் ட்ரிபியூன் பிரதம ஆசிரியர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் KT ராஜசிங்கம் ஐயா அவர்கள் பன்மொழி சார்ந்த ஊடகங்கள் மூலமாக தமது கருத்துக்களை, அது நாட்டுக்கும் மக்களுக்கும் உகந்த கருத்துக்களை வழங்கி வருகின்ற நீங்கள் இன்று காலை வேளையிலே விடியும் வேளை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை கூறியமைக்காக இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவனத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே, மற்றொரு சந்தர்ப்பத்திலே சந்தித்து மிக முக்கியமான பல விடயங்களை நீண்ட நேரம் ஆராய வேண்டியிருக்கின்றது. இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமைக்காக நன்றிகள் KT ராஜசிங்கம் ஐயா அவர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு இவ்வாறு என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்திற்கும் அதனுடைய தலைவர் ஹட்சன் சமரசிங்க அவர்களுக்கும் தமிழ் பகுதி படைப்பாளர் திருவாளர் கனகப்பிள்ளை அவர்களுக்கும் தம்பி உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த அளவில் இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் நேர்களே. இன்று தொழில்நுட்பத்தில் உதவிய நண்பன் மஞ்சுள மகேஷ். காலை முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு சகோதரி சுல்வியா மர்சூக் முகமது தயாராக இருக்கின்றார். மற்றும் ஒரு விடியும் வேளை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் வானலைகளுடைய சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். அகமது எம் நசீர். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
நேர்கள் இதுவரை விடியும் வேளை கேட்டீர்கள்.